ஓகே, வணக்கம். என்னன்னு சொன்னா, நான் இப்ப நிக்கின்ற பாலம் வந்து கிழக்கு மாகாணத்தையும், அதேபோல இந்தியால கிழக்கு மாகாணம். இந்த பகுதி கிழக்கு மாகாணம் வடமுனை ஊத்திச்சேனைக்கு செல்கின்ற ஒரு பிரதானமான ஒரு பாதை. இப்படியே திரும்புனா வடமத்திய மாகாணம். இந்த பாலத்த கடந்து அங்கால கிரவல் வீதி, மணல் வீதி என்று கூட சொல்லலாம். வடமத்திய மாகாணத்துல கிட்ட தான் நான் நிக்கிறேன். இடையில நடுவுல தான் நின்று கொண்டிருக்கேன் இந்த பாலம். எத்தனை பேருக்கு தெரியுமென்றத வந்து கொமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அதேபோல வந்து என்ன பிரச்சனைன்னு பார்க்க போனீங்கன்னா, இந்த வடமத்திய மாகாணம் நான் காட்டுற இந்த அருகி பிரதேசம், இந்த பிரதேசத்தில் இருக்கிற வெளிக்கந்த பிரதேசம் உண்மையிலேயே வந்து இந்த வீதி வந்து மணல் வீதி என்று கூட சொல்லலாம். பயணிக்கவே முடியாது, அப்படி ஒரு கஷ்டமான ஒரு பிரதானமான ஒரு பாதை. ஆனால் தற்போதைய அரசாங்க காலத்திலும் வந்து இது கவனம் செலுத்தப்படாமல் இருப்பது வந்து மனவேதனையாக இருக்குது. உண்மையிலே வந்து என்பிபி அரசாங்கத்துடன் தொடர்புடைய இந்த வெளிக்கந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் வந்து கட்டாயமாக கவனம் செலுத்தணும். பிரதானமான பாதை வந்து மணல அவங்க காட்சி அளிக்கிறத பாருங்க. இந்த தேர்தல் காலங்களில் மீண்டுமாக சொல்கிறேன், தேர்தல் காலங்களில் இப்படியோ அடிபடிப்பட்டு மக்கள்கிட்ட இருக்கிற வாக்குகளை பெற்றுக்கொள்றதுக்காக இந்த இடத்துக்கு உண்மையிலேயே நிறைய மக்கள் பிரதிநிதிகள் வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் கூட இந்த இடத்துக்கு வருகை இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பாதையில் நீங்கள் வரக்குள்ள உங்களுக்கு உண்மையாகவே தெரியலையா இந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரோட்டை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி. இந்த இடத்துல உண்மையாகவே எங்களுடைய மக்கள் கவலையாக தெரிவிக்கிறாங்க. நாங்கள் எத்தனையோ அரசியல்வாதிகளை நம்பி போட்டு இதற்கான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலை என்று சொல்லி கடந்த காலங்களில் புனரமைச்சு தருமாறு கோரி கூட எங்களுடைய மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கூட செஞ்சுருந்தாங்க. ஆனால் இன்று வரைக்கும் இதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலை. இப்போ நான் வெளிக்கந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிக்கந்த புகையிரத நிலையம் இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரதானமான ஒரு புகையிரத நிலையம். ஆனால் அது இருக்கிற பாதையை பார்த்தீங்கன்னா மணல் நிறைந்த ஒரு பாதை. இதற்கான தக்க நடவடிக்கைகளை இனிவரும் காலங்களில் நிச்சயமாக மேற்கொள்ள வந்து இந்த பாதையை புனரமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்ப்பு பாதையை பார்த்தீங்கன்னு சொன்னால் காப்பட்டுட்டு வடிவ அழகாக காட்சி அளிக்குது. ஆனால் இந்த கிராமத்துக்கான பாதை வந்து மிகவும் மோசமாக காட்சி அளிக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த பாதையை அமைக்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்கு மாகாணம் நம்மட கிரான் பிரதேச செயலாளருக்கு உட்பட்ட பிரதேசம். வடமுனை அதே போல் ஊத்திச்சேனை கிராமங்கள் இருக்கின்ற பிரதேசம். இந்த பிரதேசத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 கிலோமீட்டருக்கு மட்டும்தான் கொங்கிரீட் பாதை அமைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே வந்து அதன் பின்பதாக பார்த்தீங்கன்னா காணொலியை பக்கத்தில் இணைக்கிறேன் பாருங்கள், மணல் வீதி தான். இந்த வருது ஒரு லொரி ஒன்று பாருங்கள். இது வந்து அங்கே மட்டக்களப்பு பிரதேசத்துலேருந்து தான் வருது. இப்போ இந்த லொரி இப்போ வந்து வடமத்திய மாகாணம் வெளிக்கந்த பிரதேசத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கு இந்த லொரி. ஆனால் அங்கால பாதையை பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லவே முடியாத ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு நிலை. அதே போல் மீண்டும் நான் சொல்கிறேன் வந்து எங்களுடைய கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற இந்த ஊத்திச்சேனை அதே போல் வடமுனை கிராமங்களில் வந்து இப்போ வந்து வறட்சி காரணமாக வந்து இந்த குடிநீருக்கு மிகவும் ஒரு தட்டுப்பாடான ஒரு நிலையும் இந்த கிராமத்தில் காணப்படுது. தயவு செய்து மக்கள் பிரதிநிதிகள் இதை பற்றி ஒரு கவனம் செலுத்துங்க. அதே போல் அரசு அதிகாரிகள் இதற்கான தக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு பொதுவான ஒரு நடுப்பிரதேசத்திலிருந்து 2 பக்கமும் இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன். தயவு செய்து அன்பா அந்த மக்களை இதில் கவனம் செலுத்துங்க. உரிய அதிகாரிகளிடம் இந்த காணொலியை கொண்டு போய் சேருங்க. இந்த பிரதேசத்தில் குடிநீர் பிரச்சனை இருக்குது, அதே போல் பிரதானமான வீதிக்கான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. தயவு செய்து இதனை காப்பாற்றிட்டு தருமாறு கோரிக்கை விடுக்கின்றோம். அதே போல் இந்தியாவில் இருக்கின்ற இந்த வடமத்திய மாகாணத்தில் இருக்கின்ற இந்த வெளிக்கந்த பிரதேசத்துக்குரிய பாதை வந்து மிகவும் ஒரு கவலையான ஒரு பாதையாகத்தான் தெரியுது. உண்மையிலே வந்து ஒரு கஷ்டமான பாதை, பயணிக்க முடியாத நிலை மீண்டும் மீண்டுமாக கூறிக்கொள்கின்றோம். தயவு செய்து மக்கள் பிரதிநிதிகள் இதன் மேலே கவனம் செலுத்துங்க. இந்த பாதையை அமைத்து தருமாறு மீண்டும் கோரிக்கை விடுக்கின்றோம். இதுக்கு முதலும் நான் இந்த பாலத்தில் இருந்து ஒரு காணொளி போட்டிருந்தேன் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு. இன்னமும் அதில் கவனம் செலுத்தப்படலை. உண்மையாகவே அதை கடந்து சென்று விட்டார்கள். ஆனால் இன்று வந்து இருக்கின்ற அரசாங்கம் கட்டாயமாக கவனம் செலுத்தும் என்பதனை நான் நிச்சயமாக நம்பிக்கை வைத்து மக்கள் குரலாக இந்த இடத்தில் நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். இந்த பாதையை செப்பனிட்டு தருமாறு
தயவு செய்து என்பிபி அரசாங்கத்தில் இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளை உங்கள் கவனத்துக்காக எங்களுடைய கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய கந்தசாமி பிரபு அவர்களே தயவு செய்து இதில் கவனம் செலுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த சனத்தை ஒரு சந்திங்க தயவு செய்து பிரபுன்னா சந்தித்து இதற்கான அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்குமாறு, குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து கொடுக்குமாறும், அதே போல் பிரதான பாதையை அமைத்து கொடுக்குமாறும் இந்த இடத்தில் நாங்கள் மக்கள் குரலாக கோரிக்கை விடுக்கின்றோம். தயவு செய்து இதில் கவனம் செலுத்துங்கள். அதே போல் வெலிக்கந்தை பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மக்கள் பிரதிநிதிகளை உங்கள் கவனத்துக்காக இந்த காணொளியை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.